சார் இப்போ புஷ்பா 2 வரும்போது உங்களோட கிளைமேக்ஸ் லுக்க பார்த்து எல்லாரும் கிரிக்கெட் பிளேயர் குணால் பாண்டியா கூட வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆமா. ஒரு ரியாக்ஷன் எப்படி சார் இருந்தது? பாத்தீங்களா மீம்லாம்? நிஜமா சொல்லணும்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே சொல்ல முடியும். எதுக்குன்னா அந்த ஹேர் கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு. குணால் பாண்டியாக்கு சேம் ஆமா ஆமா. அண்ட் அவங்களோட கண்ணும் கொஞ்சம் பெரிய கண்ணு என் மாதிரி. அண்ட் கொஞ்சம் டார்க் ஸ்கின் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து ரொம்ப மேட்ச் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம்ல இதை போடும்போது குணால் பாண்டியா அவங்களே இது மெசேஜ் பண்ணாங்க அண்ட் ஷேரு கூட பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது நல்லா இருந்துச்சு. சார் என்ன மெசேஜ் பண்ணாரு தெரிஞ்சுக்கலாமா? குணால் பாண்டியா அவங்க வந்து ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க. ஆமா பிரதர், நிறைய பேர் என் பேர் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு இது ஒரு இதுன்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். இப்போ புஷ்பா 2ல நடிச்சிருந்தீங்க. ஆமா, மெகா ஹிட் ஆச்சு அந்த படம். ஆமா. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து கட்டா குஸ்தி 2ல வந்து என்ட்ரி கொடுத்திருக்கீங்க. எஸ், எப்படி சார் இருக்கு? பாருங்க, பார்ட் 2ன்னு சொல்றது எனக்கு ரொம்ப லக்கியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 2 கட்டா குஸ்தி பார்ட் 2. ஆமா ஆமா ஆமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டா குஸ்தி 2ல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க செல்லா சார். அண்ட் டோட்டலா ஒரு காமெடி ஃபிலிம்ல வந்து எப்படி ஒரு எமோஷனை மாற்ற முடியும்னு சொல்றது என் கேரக்டர்ல வரும். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்க இருந்து இன்னும் தமிழ் படங்களை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த சான்ஸ் கிடைக்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சார் இப்போ வந்து உங்களை மாதிரி சாக்லேட் பாயா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சுட்டு அப்படியே ஹீரோவா ஜம்ப் ஆயிடுறாங்க. சாரை வந்து எப்ப ஹீரோவா பார்க்கலாம்? நான் ஹோப்ஃபுல்லி நான் வந்து இப்போ ஹீரோ ஆகணும் இல்லை இந்த மாதிரியே ஒரு ட்ராக்ல போகணும்னு நான் யோசிக்கல. நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்தா வேற வேற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் இருந்தால் அந்த மாதிரி படங்களை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கிற வெரைட்டி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். எப்படி நடக்குது பார்க்கலாம். சார் சாரோட அடுத்த ஃபிலிம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? என்னென்ன? இப்போ நெக்ஸ்ட் ரஷ்மிகா மந்தனா அவங்க கூட மைசான் ஒரு படம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாம தெலுங்குல ஒரு 2 படம் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி கட்டா குஸ்திக்கு அப்புறம் தமிழ்ல நிறைய படம் வரும்னு நானே சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காகவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். சீக்கிரமா நீங்க தமிழ்ல சினிமாஸ்ல கூட பார்க்க போறீங்க இன்னுமே. சார் கண்டிப்பா தமிழ் ரசிகர் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால சீக்கிரம் வரும். தேங்க்யூ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.